தமிழனுக்கு எந்த வீர குறியீடும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பது திராவிடத்தினுடைய நோக்கம். பிரபாகரன் என்றால் அவன் தீவிரவாதி, பிரிவினவாதி. வீரப்பன் என்றால் அவன் சந்தனக்கட்டை கடத்தியவன், மாயாவி, திருடன் என்று கட்டமைப்பார்கள். தமிழர்கள் வீர மக்களை பெற்ற ஒரு இனம்தான் பாதுகாப்பாக வாழும். வீர மக்களை பெறாத இனம் சிதைந்த அழியும், நாடு அழியும் என்கிறார். அப்படி வீர மக்கள் நம் இனத்தில் பல்வேறு முன்னவர்கள் தோன்றினார்கள். அதில் நம் கண்முன்னே பிறந்த வீர மக்களில் ஒருவன்தான் வீரப்பன் என்ற பெருமா வீரன், பிரபாகரன் என்ற எங்கள் உயிர் தலைவன். இந்த குறியீடுகளை எல்லாம் சொல்ல விடமாட்டார்கள். பேசும்போது, சீமான் பேசும்போது பிரபாகரன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். வீரப்பன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று உளவுத்துறை குறிப்பெழுதி கொடுக்கும் போது தமிழர்கள் வீரத்தின் நின்று நிமிந்து எழுச்சி வருகிறார்கள். விடக்கூடாது என்று வீரப்பனை பற்றி பேசினால் தடை, சுவரட்டி ஒட்டினால் தடை. நான் ஒட்டும் போது கிழித்தார்கள், எண்ணற்ற வழக்குகளை மேலே போட்டார்கள். வீரப்பன் திருடன் என்றார்கள். வீரப்பனை திருடன் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன பேர் என்று கேட்டேன். வாயை மூடிக்கொண்டு நின்று விட்டார்கள். சந்தனக்கட்டையை வெட்டி வித்தான் என்றார்கள். யானை தந்தத்தை கடத்தி வித்தான் என்றார்கள். சரி, வெட்டியவன் காட்டுக்குள்ளிருந்தான், வித்தவன் தந்தத்தை வித்தவன் காட்டுக்குள்ளிருந்தான். வாங்கியவன் எங்கே இருந்தான் என்று கேட்டேன். வித்தவனையே விரட்டி போனீர்களே, வாங்கியவனை ஏன் ஒருவனை கூட கைது செய்ய உள்ளே போடவில்லை என்றால், வித்தவன் எங்கள் ஐயா என்றால் வாங்கியவன் அதிகாரத்தில் இருந்தவன் இவன். அதனால் அவர் வெளியே வந்து பேசினால் பல பேருடைய உண்மை வெளியே வந்துவிடும் என்று காட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது. மோதி வெல்லாமல் மோரிலே விஷத்தை வைத்து கொன்று இறந்த பிணத்தை எடுத்து வந்து மீசையை வெட்டி வண்டியில ஏற்றி போய் துப்பாக்கி வச்சு தூரத்துட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு வென்று விட்டோம் என்று பீத்தி கொண்ட கோழைகள் இந்த நாட்டிலே. இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா? எந்த கட்சியா? இதே அதிமுக சொல்லுமா எங்க ஆட்சியில் தான் வீரப்பனை கொன்றோம் என்று சொல்லுமா? என் தலைவன் இனக்காவலன் என்றால் எங்கள் வீரப்பன் இந்த நாட்டின் வனக்காவலன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர், அவன் உயிரோடு இருக்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. அவன் செத்தான், ஒக்கணைக்கல் என்னது என்று எடியூரப்பா கால் வச்சு விட்டான். அவர் இருந்திருந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கன்னடர்கள் பேசியிருக்க முடியுமா என்று தன்மானமிக்க தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்கணும்.